ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது இனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோவோட 6வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நிறையவே கில்லர் பக்ஸ் அந்த மொட்டையோட டீமை துரத்திட்டு வந்திருக்கோம். நம்ம ஹீரோ நடுவில் பூந்தே அந்த எல்லா பக்ஸையும் போட்டு தள்ளியிருப்பான். அப்புறம் ட்ரைனோசரஸ் ரெக்ஸ் லிச் அப்படிங்கிற ஒரு தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் வந்திருக்கோம். அதையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுற அளவுக்கு போயிருப்பான். அப்போ ஒரு ஹண்டர் வந்து தேவையில்லாம அந்த பீஸ்ட்டை நோண்டி அதை சின்ன சின்ன பீஸ்டா பிரிச்சு விட்டுருப்பான். அது பார்த்தா லட்சக்கணக்கில் இருந்திருக்கும். ஹீரோவும் இது என்னடா பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த சின்ன சின்னதா மாறின பீஸ்டும் அந்த ஹண்டர் மேல ஏறிட்டு இருக்கு. அவனும் இது என்னடா பெருந்தொல்லையாகுது அப்படின்னு என்னை விட்டு கீழே இறங்கி போ அப்படின்னு அதெல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த பீஸ்டும் அவனை கீழே தள்ளி அவனோட எனர்ஜி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. அந்த டேஜும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, டே ஃப்ராஸ்டர் ஒன்னே நம்மளால சமாளிக்க முடியல, இங்க லட்சக்கணக்கில் இருக்கு, வாடா கம்முன்னு போயிருவோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் அங்க இருக்க ஒவ்வொன்றும் தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட், இது மூலியமா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இந்தா வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடுறான். அந்த டேஜும் யாரா நீ சைக்கோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அங்க போன வேகத்துக்கு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணனா அந்த ஒவ்வொரு பீஸ்ட் ஆகும் போதுமே 15,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஹீரோவும் அப்படிதான் எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க அப்படின்னு வெறி கொண்டு அந்த பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அதுவும் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் அப்படிதான் இன்னும் வாங்க வாங்கன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு அவ்வளோ வெறித்தனமா சண்டை போட்டு அந்த எல்லா பீஸ்டையும் கொன்னுட்டான். இதை பார்த்த அந்த டேஜும் இல்ல இந்த குழந்தை பையன் ஒரு நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்த எல்லா பீஸ்டையும் கொன்னுட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சோகமாயிட்டு இல்ல இங்க அந்த பெரிய பீஸ்ட் இல்லையே அப்படிங்கிறான். அப்ப அதுவும் இந்தா வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சிட்டு இருந்த ஸ்பியர் பொட்டி போய் கடிக்குது. ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு விங்ஸ் ஆஃப் 100 பேர்டு நீ செத்து போ அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா அத்தசோடு இருந்த பீஸ்ட் ரவுண்டு மாதிரி மறுபடியும் தப்பிச்சு போக பாக்குது. ஹீரோவும் இல்ல உன்னை மறுபடியும் நான் தப்பிச்சு போக விட மாட்டேன், இதோட உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். இதுல வந்து நம்ம ஹீரோக்கு 18 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 17வது லெவலும் போயிட்டான். ஹீரோவும் இந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டை நான் இது வரைக்கும் கெயின் பண்ணதே இல்ல. அப்புறம் ஒரு 4th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், இதோட ஒர்த்து 1 மில்லியன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேபி லிச்சி இதை வித்தும் காசு பார்க்கலாம். சரி இதெல்லாம் மொத்தமா வித்தா அந்த வாரியர் ஃபெடரேஷன்ல எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தா 10 மில்லியனுக்கு மேல வருது. ஹீரோவும் நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு அட ஆமா இல்ல நான் 17வது லெவல்ல போயிட்டேன், சிஸ்டம் இந்த அப்கிரேட் பாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ரென்த்துக்கு அப்கிரேட் பண்ணு அப்படின்ட்டு அவனோட காம்பட் ஸ்கோரை பார்த்தா 2220. இப்போ வந்து நம்ம ஹீரோ ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர், அதாவது மத்தவங்க பார்க்கும்போது அவன் அந்த வாரியர் சர்டிபிகேஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணதுனால செகண்ட் ஆர்டர் வாரியர்னு மட்டும் தான் காட்டும். ஆனா இப்ப பிராக்டிகலி நம்ம ஹீரோ தேர்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு பவர் வச்சிருக்கான். அப்புறம் ஹீரோவும் டேஜை கூப்பிட்டு டே நம்ம போலாமா அப்படிங்கிறான். அந்த டேஜும் என்னது அந்த பிளாக் சால்ட் லேக்குக்கா, இங்கேயே இத்தனை பிரச்சனை வருதுன்னா அங்க எவ்வளவு வருதோ தெரியல அப்படின்ட்டு போறானுங்க. அப்புறம் அந்த பிளாக் சால்ட் லேக்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் உண்மையிலேயே பிளாக் சால்ட் லேக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த டேஜும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனோட கையை அந்த தண்ணியில விட்டு பார்த்துட்டு இந்த வாட்டர்னால என்னோட கையே இப்ப உரையிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த டேஜும் நம்ம ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு ஃப்ராஸ்டர் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிளான்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல அது வந்து இந்த பிளாக் சால்ட் லேக்ல தான் இருக்கு, இதோட பேரு பிளாக் சால்ட் காரல், தயவு செஞ்சு எனக்கு இதை எடுத்து கொடு, ஏன்னா என்னோட பொண்ணு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா, இது மட்டும் இல்ல அப்படின்னா மொத்த நர்வஸ் சிஸ்டமுமே டேமேஜ் ஆயிரும், அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவ சாகிறத என்னால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன், இந்த பிளாக் சால்ட் கோரல் பிளான்ட்டை தவிர வேற எந்த வழியுமே இல்லை என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு. அப்புறம் ஃப்ராஸ்டர் இந்த லேக்ல 4th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் வரைக்கும் இருக்கலாம், உன்னை தவிர எனக்கு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காலில் விழுந்து கதறான். அப்ப ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு டே டேஜ் நீ எந்திரி, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ மட்டும் இல்ல அப்படின்னா என்னால இந்த பிளாக் சால்ட் லேக்குக்கு வந்திருக்கவே முடியாது, நான் எப்படி இருந்தாலும் அந்த பிளாக் சால்ட் கிறிஸ்டல் எடுக்கிறதுக்காக இந்த லேக்குக்குள்ள குதிச்சுதான் ஆகணும், அப்ப உனக்கான பிளான்ட்டையும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறான். அந்த டேஜும் அப்படியா உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் நிறைய எக்யூப்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த காகிள்ஸ் அப்புறம் சூட்டு இதெல்லாம் போட்டுட்டு உன்னால இதுல கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும், அப்புறம் அந்த பிளாக் சால்ட் கிறிஸ்டலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நீ அங்க ரொம்ப நேரம் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், அந்த கிறிஸ்டலே கிடைக்கல அப்படின்னாலும் உன் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டை நான் கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த தண்ணி
தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு இது என்ன ஃப்ரீஸ் ஆகிற மாதிரியே இருக்கு. சரி ஓகே, என்னோட பாடியை சுத்தியும் என்னோட சோர்ஸ் பவரை நான் ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா இந்த கோல்டு என்ன எதுவும் பண்ணாது. அப்புறம் இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நான் இந்த லேக்குக்கு உள்ள வந்ததுல இருந்து ஒரே ஃபிஷ்ஷை கூட பார்க்க கிடையாது. அப்புறம் இவ்வளவு தூரம் கீழே வந்தாட்டியும் அந்த கிறிஸ்டலோ அப்படி இல்ல அந்த பிளான்ட்டையோ ரெண்டுத்தையுமே காணோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா உள்ள போகணும் அப்படின்ட்டு அந்த டீப்பர் பிளேஸுக்கு போயிட்டு இருந்தா அப்போ ஒரு ஃபிஷ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. இது வந்து 4th ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஜெயிண்ட் கார் ஃபிஷ். அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்போ அந்த மீனும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருச்சு. ஹீரோவும் இல்ல இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, என்னால இந்த தண்ணியில அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆக முடியல, இப்போ நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இப்ப இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த மீனோட கொடுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு என்னையும் அட்டாக் பண்ண வர, இதோட உன் கதை முடிஞ்சு அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மீனை தண்ணிக்கு வெளியே பறக்க விட்டுட்டு இல்ல என்னதான் என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த தண்ணிக்குள்ள அதோட பவர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்புறம் அந்த மீன் செத்ததா என்னோட சிஸ்டம் இன்னும் நோட்டிஃபை பண்ண கிடையாது. சரி நான் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பாக்குறான். அப்ப பார்த்தா அந்த சால்ட் கிறிஸ்டல் இருக்கு. ஹீரோவும் அடிச்சிச்சு பாரு ஜாக்பாட் அப்படின்ட்டு அந்த சால்ட் கிறிஸ்டல் எடுக்க போனா அதுக்கு பக்கத்திலேயே தான் அந்த கோரல் அப்படிங்கிற பிளான்ட்டும் இருக்கு. ஹீரோவும் ஆஹா ஒரு கல்லுல 2 மாங்காவா அப்படின்ட்டு அதை எடுக்க போறான். அப்போ அந்த மீனும் எங்கடா இவ்வளவு அவசரமா போற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இல்ல இது அதுக்குள்ள வந்துருச்சா அப்படின்ட்டு மறுபடியும் அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் டெக்னிக் யூஸ் பண்றான். இந்த டைம் பார்த்தா அந்த மீன் ரவ கூட நவர கிடையாது. ஹீரோவும் ரைட்டு இந்த தண்ணிக்குள்ள என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் டெக்னிக்கும் ஒர்க் ஆகல, என்னால வெப்பனை எடுத்தும் சண்டை போட முடியாது. அப்புறம் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லோட டியூரேஷனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது, நான் இங்க தண்ணியிலேயே சாக போறேனா. இல்ல இதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு நான் இந்த மீனை தண்ணிக்கு வெளியே கொண்டு போகணும் அப்படின்ட்டு மேல போறான். அப்போ அந்த பீஸ்டும் எங்கடா இவ்வளவு அவசரமா போற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஹீரோவும் ஆஹா என்னோட ஃப்ரெண்டு என்ன அவ்வளவு ஈஸியா வெளியே போக விட மாட்டான்னுங்குது, சரி இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு மறுபடியும் மேல ஸ்விம் பண்ணி போய்கிட்டு நான் மட்டும் இங்க இருந்து உயிரோட போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பல மில்லியன் ஃபெடரேஷன் காயின் வரும், அதனால நான் கண்டிப்பா சர்வே ஆகியே தீரணும் அப்படின்ட்டு அந்த தண்ணிக்கு வெளியே வந்துட்டு என்னங்கடா என்னை ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குன்னு பாக்குறான். பார்த்தா அந்த மீனே நம்ம ஹீரோட பேகை பிடிச்சிருச்சு. அப்போ அந்த டேஜும் இத்தசோடு மீனை எங்க இருந்துடா பிடிச்சிட்டு வந்த, போற இடம் ஃபுல்லா வம்பு வளர்த்து வச்சுக்கிறியே அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் என்ன பிடிச்சதுதான் நீ பண்ண பெரிய தப்பு அப்படின்னு அந்த மீனை எட்டி உதச்சிட்டு நீ தண்ணிக்குள்ள வேணா ராஜாவா இருக்கலாம், நிலத்துல வந்துட்ட அப்படின்னா ஒரு பூனை கூட இல்ல, இதோட உன் கதை முடியுது அப்படின்னு அந்த பீஸ்ட் அடிச்சு கொன்னுட்டான். அப்போ அந்த டேஜும் ஷாக் ஆயிட்டு டே ஃப்ராஸ்டர் நீ ஆல் ரைட்டா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் என்னோட சால்ட் கிறிஸ்டலையும் உன்னோட பிளான்ட்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இந்தா இதை தானே நீ தேடி வந்த அப்படின்னு அந்த பிளான்ட்டை கொடுக்குறான். டேஜும் அந்த பிளான்ட்டை பார்த்த ஆனந்தத்துல கதறி அழுதுகிட்டு ஆமா நான் இதுக்காக தான் வந்தேன், உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா ஃப்ராஸ்டர், இதுவே என்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு போதும், நீ என்ன சொன்ன அப்படின்னாலும் அதை நான் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்காம பண்ணி முடிப்பேன். அப்புறம் என்னோட ஒவ்வொரு ஆன்செஸ்டர்ஸும் பயன்படுத்தக்கூடிய பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கோட ஸ்கில் கார்டு என்கிட்ட இருக்கு, இதை உனக்கு தரேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அட இதெல்லாம் எதுக்குடா அப்படிங்கிறான். அந்த டேஜும் இல்ல இது உனக்கு சேர வேண்டியதுதான் அப்படின்னு அந்த டெக்னிக் கார்டை கொடுத்துட்டான். ஹீரோவும் எனது கோல்டன் பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா, இது ரொம்ப வேல்யூபிளான ஸ்கில் ஆச்சு, இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, இதுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் இல்ல அப்படிங்கிறான். அப்போ அந்த டேஜும் டே ஃப்ராஸ்டர் அந்த பிளாக் சால்ட் கோரல் பிளான்ட்டோட இந்த டெக்னிக் கார்டு ரொம்பவே கம்மி வேல்யூ தான், அதனால இந்த டெக்னிக் கார்டு இனிமே உன்னோடது அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே நீ இவ்வளோ வற்புறுத்துறதுனால என்னால இதை மறுக்க முடியாது அப்படின்னு அந்த டெக்னிக் கார்டை வாங்கிக்கிட்டு நீ இப்ப வீட்டுக்கு தானே கிளம்புற அப்படின்னு கேட்கறான். டேஜும் ஆமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் இந்த மெடிசனை வச்சு என் பொண்ணோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி அப்புறம் நான் இப்ப எந்த டைரக்ஷன்ல போட்டோம் அப்படின்னு கேட்கறான். டேஜும் நீ கரெக்டா இன்னும் 50 கிலோமீட்டர் இதே டைரக்ஷன்ல போன அப்படின்னா இந்த அஷூர் ஃபாரஸ்டோட எட்ஜுக்கு போயிடலாம், அப்புறம் நானும் என்னோட டீமும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அஷூர் ஃபாரஸ்டோட எட்ஜுக்கு போனோம், ஆனா அதுக்கு வெளியே இருக்க எவாலுடைய பீஸ்டோட பவர் ரொம்ப அதிகமா இருந்ததுனால நாங்க மறுபடியும் திரும்பி வந்துட்டோம், அப்புறம் உனக்கு குட் லக்டா ஃப்ராஸ்டர், நம்ம கண்டிப்பா மறுபடியும் சந்திப்போம் அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் சரி ஓகே பார்த்து போயிட்டு வா நாம அடுத்த டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு மீனோட கதையை முடிச்சான்ல அந்த மீனை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, அப்புறம் இந்த டெக்னிக்கையும் இப்போ என்னால கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் 3rd ஆர்டர் வாரியரா மாறினதுனால என்னோட பாடி இப்போ ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது, இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்கை என்னால கண்டிப்பா கத்துக்க முடியும் அப்படின்னு அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு என்னங்கடா வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, என்னோட ட்ரெஸ்ஸும் பாதி தான் காஞ்சிருக்கு, மழை கீழே வந்துட போகுது அப்படின்னு வானத்தை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த செகண்டே மழையும் சோன்னு ஊத்துது.
போது ஹீரோவும் அருமை இப்ப நான் ஒரு ஷெல்டரை கண்டுபிடிக்கணும், இல்லனா இந்த மலையில என்னால பொழைக்க முடியாது அப்படின்னு பாக்குறான். அப்போ ஒரு பொண்ணும் அந்த காட்டுல இருந்து அலறிக்கிட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடியாந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஹை லெவல் எவலோட பீஸ்ட் இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அங்க கீழே விழுந்து போயிட்டா. இவளோட பேரு வந்து டேசி ஆடம், தேர்ட் ஆர்டர் வாரியர். ஹீரோவும் ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு கை கொடுக்குறான். அந்த பொண்ணும் உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறா. ஹீரோவும் அட இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ், நீங்க ஒரே முட்டுக்கா தேங்க்ஸ் சொல்லிப்பீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு அட்டாக் பண்ண வரான். அந்த ஹண்டரும் யாரா நீ என்ன இதுக்கிட்ட அட்டாக் பண்ண வர அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டா. ஹீரோவும் பரவாயில்ல நீ கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்க அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் அடே சைக்கோ இப்பதான் நான் உன்னை பார்த்தேன், இதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எதுக்காகடா என்ன அட்டாக் பண்ற, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் நீ டேசி ஆடம்ஸ் தேர்ட் ஆர்டர் வாரியர், அப்புறம் இதுக்கு முன்னாடி எங்களை ஒரு ஹண்டர் அட்டாக் பண்ண வந்தான், அவன் மட்டும் கண்டிப்பா தனியா வந்திருக்க மாட்டான், அதனால நீயும் அவங்க டீம்ல ஒருத்தி தான் அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் இவன் இவ்வளவு கெஸ் பண்ணிருக்கான், சரி என்னோட பேர் இவனுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அடே குழந்தை பையா உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தா நீ நல்லா உஷாரா தான் இருக்க, சரி ஓகே நீ உன் தலையை கொடுத்த அப்படின்னா நான் உன்னோட தலையை மட்டும் வலிக்காம கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன், ஏன்னா எங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு அங்க ஒளிஞ்சிருந்த ஹண்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தன் வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த ஹண்டரும் இது என்ன அட்டாக்டா அப்படின்னு ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அவன் கதையை முடிச்சிட்டான். அங்க இருக்க மீதி ஹண்டர்ஸும் அந்த குழந்தை பையன் நம்ம கிட்ட நல்லா தான் விளையாடுறான், இதுக்கு மேலேயும் நாம பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு அட்டாக் பண்ண வரானுங்க. அந்த 3 வயசான சைக்கோங்க என்னதான் ஒவ்வொரு அட்டாக் யூஸ் பண்ணனாலும் ஹீரோவும் அவனுங்க பண்ற அட்டாக்கை பார்த்து ஷாக் ஆகும்னு பார்த்தா யாரா நீங்க முட்டா பசங்க, உங்களை மாதிரி கோமாளிங்களாம் என்ன கொள்றதுக்கு வந்துக்கிறீங்களா அப்படின்ட்டு அவனோட எண்டு கேம் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனுங்களை அடிச்சு தூக்கி போட்டான். அவனுங்களும் ஹீரோட்ட வாங்கின அடியில பறந்துகிட்டு என்னது இதெல்லாம் முடிய போகுதா அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் ஆமாண்டா அப்படின்னு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணி மொத்த பேத்தோட கதையும் முடிச்சிட்டான். அப்போ அந்த ஆடம்ஸ் அப்படிங்கிற பொண்ணும் இந்த பையன் யாரா இவனை அட்டாக் பண்ண போனவனுங்க ஒன்னும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் கிடையாது, எல்லாருமே செகண்ட் ஆர்டர் வாரியர், ஆனா அவனுங்களை எப்படா இவனால இவ்வளவு அசால்ட்டா கொல்ல முடியுது, சரி ஓகே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது அப்படின்னு அவளும் சைக்கோ ஓட்டம் பேசிக்கிட்டு நான் என்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணி சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால இந்த ஃபைட்ல நான் என்ஜாய் பண்ணி சண்டை போறேன் அப்படின்னு அவளோட மொத்த ஆறாவையும் இறக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டா. ஹீரோவும் எங்கடா போனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டா. ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்கை தடுத்துட்டு என்னது இவ்வளவு ஸ்பீடான பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா, இப்ப இவளை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு அவளோட எல்லா அட்டாக்கையும் நம்ம ஹீரோ ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் ஆஹா நாட் பேட் நீ நல்லா தான் சண்டை போடுற, இப்ப முடிஞ்சா இதை தடுத்து பாரு அப்படின்னு டிராகன் அன்லீஷ் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றா. ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு எனக்கு தெரியும் எப்படியும் அவளோட அட்டாக்கு திரும்பி வரதான் போகுது அப்படின்னு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும்னு பார்த்தா அங்க ரிஃப்ளெக்ட் ஆகி போன வெப்பன் மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு எப்படிரா இவளோட அட்டாக்கு எத்தனை டைம் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணனாலும் மறுபடியும் என்னையே திரும்ப வந்து அட்டாக் பண்ணுது, இது எப்படிரா பாசிபிள் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஆடம்ஸும் சைக்கோ ஓட்டம் சிரிச்சுக்கிட்டே டே குழந்தை நீ அந்த அட்டாக்கை எத்தனை டைம் ரிஃப்ளெக்ட் பண்றியோ அதுவும் எந்த ஃபோர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்றியோ அதே ஃபோர்ஸ்ல உன்னை திரும்ப வந்து அட்டாக் பண்ணும், அது நீ சாகிற வரைக்கும் நிக்காது, நீ இங்க கண்டிப்பா சாக தான் போற அப்படின்னு பைத்தியமாட்டம் சிரிக்கிறா. ஹீரோவும் அப்படின்னா நான் முதல்ல உன் கதையை முடிச்சிடறேன் அப்படின்னு அந்த ஆடம்ஸ் அட்டாக் பண்ண வரான். அப்ப அந்த ஆடம்ஸும் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு டே குழந்தை பரவாயில்ல உங்ககிட்டயும் கொஞ்சம் டேலண்ட் இருக்கு, கொஞ்ச நேரத்துல என் கதையவே முடிச்சிருப்ப, நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணது ஒரு பெரிய தப்பு தான், அந்த தப்பை இனிமேலும் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு கிரஷன்ட் மூன் ஸ்லாஷ் அப்படின்னு அட்டாக் பண்றா. ஹீரோவும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு ரேஜி பூஸ்ட் பிளஸ் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ண பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட். அந்த ஆடம்ஸும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் என்னோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஃபோர்ஸா அட்டாக் பண்ணிருக்கானா அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா அவளோட அட்டாக்கு அவ கதையை முடிச்சிருச்சு. அப்புறம் ஹீரோவும் அந்த காட்டை விட்டு வெளியே பாலைவனம் மாதிரி இருக்க இடத்துக்கு வந்து நாக்கு தள்ள நடந்துகிட்டு என்னால முடியல, இந்த இடம் என்னடா இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சூரிய ஒளி கூட வர முடியாத அளவுக்கு ஒரு டென்ஸான ஃபாரஸ்டுக்குள்ள இருந்தேன், ஆனா இப்ப பார்க்கும்போது மொட்டை வெயில்ல ஒரு பாலைவனத்துல இருக்கேன், நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருந்தேன் கண்டிப்பா இந்த வெயில்ல டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிருவேன், எப்படியோ இந்த வாட்டர் பாட்டில் இருந்ததுனால கொஞ்சமாவது உசுறு பொழைச்சி இருக்கேன், சரி சீக்கிரமா இந்த பாலைவனத்தை தாண்டி போயிட வேண்டியதுதான் அப்படின்னு ஓடுறான். அப்ப அந்த மணல இருந்து ஏதோ எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோவும் நின்னுட்டு என்னடா இது என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா சாண்ட் டிராப் வார்ம் அப்படிங்கிற ஒரு 4th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் சும்மா ஜெய்ஜாண்டிக்கா எந்திரிச்சு நிக்குது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக் அப்படின்னு அந்த பீஸ்டோட வாயிலே அட்டாக் பண்ணிட்டான்.
பார்த்தா நம்ம ஹீரோட்ட வாங்கின ஒரு அட்டாக்குக்கே அது சுருன்னு விழுந்து போச்சு. ஹீரோவும் இது என்னங்கடா இவ்வளோ ஈஸியா தோத்து போச்சு, இது இவ்வளோ ஜெய்ஜாண்டியா இருக்குமோ, இதை பார்த்து நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சனே, எல்லாம் புஷ்ஷுன்னு போயிருச்சா அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க ஒரு சிலர் டே அங்க பாருங்கடா சாண்ட் ட்ராப் வார்ம் இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடியாரானுங்க. ஹீரோவும் நீங்க யாரா புதுசா இருக்கீங்கன்னு பாக்குறான். அதுல ஒருத்தனும் நீ அந்த சாண்ட் வார்மை கொன்னுட்டியா அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் டே நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா தான் இருக்க, எப்படா இந்த சாண்ட் வார்மை கொன்ன, சரி ஓகே இதை நாங்க எடுத்துக்கிறோம் நீ கவலைப்படாத அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் என்னது நீங்க எடுத்துக்கிறீங்களா, டே முட்டா பசங்களா, அதை நான் தாண்டா கொல்லுவேன் அப்படிங்கிறான். அங்க ஒரு சொட்ட தலையனும் என்னப்பா தம்பி இப்படி பண்ற, நம்மலாம் வாரியர்ஸே விட்டு கொடுத்து தான் போகணும், நீ அந்த பீஸ்டோட பல்லெல்லாம் எடுத்துக்கா, நாங்க அதோட அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து டே ட்ரீக்கு உனக்கு காது கேக்குதா இல்லையா, அந்த வாம கொன்னது அவன் தான், அதனால அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் அதோட மத்த பார்ட்ஸுமே அவனுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறா. அவனும் அட யாருமா நீ பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்க, இந்த பையன் இவ்வளவு பெரிய வாம வச்சுட்டு என்ன பண்ண போறான், எதா இருந்தாலும் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், நீ கொஞ்ச நேரம் சத்த கம்முன்னு இரு அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணும் டென்ஷன் ஆயிட்டே டே முட்டாள் இப்ப நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு பார்க்கலாம், மவனை இன்னொரு டைம் என்னை எதிர்த்து பேசின உன் கதையை முடிச்சிருவான் அப்படின்னு கத்தரா. அப்ப அந்த பொண்ணு பின்னாடி இருக்கணும் நீ அவனுங்களை எதுவும் சொல்லாத, அவனுங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் அட யாரா இவனுங்க வர எல்லாரும் ஜோக்கராவே இருக்கானுங்க, இவனுங்க டீம் என்னடா இவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த பொண்ணை எதிர்த்து பேசணும்னுங்களும் ஏமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த வாம் அவனுங்களுக்கு பின்னாடி எந்திரிச்சு நிக்குது. அப்ப அங்க இருந்த இன்னொரு பொண்ணும் டே அந்த வாம் இன்னும் சாகலடா உயிரோட தாண்டா இருக்கு அப்படின்னு கத்தரா. அந்த வாம் எந்திரிச்சு அங்க இருந்த ஒருத்தனை அட்டாக் பண்ணதுல மொத்த கும்பலும் அழகுது. ஹீரோவும் முட்டாள் பூச்சி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீ கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டியா அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த டீம்ல இருந்தவனும் நம்ம ஹீரோ கிட்ட டே முட்டாள் அந்த புழு தான் என்ன சாவலன்னு உனக்கு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன்டா எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் டே முட்டாள் நான் சொல்லும் போது உன் காதை எங்க வச்சுட்டு இருந்த, அந்த புழுவை நான் தான் கொல்லுவேன்னு சொன்னேன், அப்படின்னா என்ன அர்த்தம், அது இன்னும் சாகலன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறான். அவனும் டே முட்டாள் எங்களையே ஏமாத்த பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே நீ இந்த ரோடு டு டெத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உன்னோட சாவை பத்தி நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்னு அவனை அசால்ட்டா கொன்னுட்டான். இதை பார்த்த மீதி பேரும் அவன் இப்ப என்னடா பண்ணனா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் ஏன்டா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதுக்கு நடுவுல நீ என்னடா புது பிரச்சனையை உருவாக்க பாக்குறியா அப்படின்னு அங்க செத்து போனவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப அவனோட டீமை சேர்ந்தவனுங்களும் அவன் செத்ததுக்கு வருத்தப்படுவானுங்கன்னு பார்த்தா அவன் டெட் பாடி முன்னாடி போயிட்டு டே நீ இவ்வளவு நேரம் எங்களுக்கு பிரச்சனையா இருந்த, எப்படியோ ஒரு வழியா போய் தொலைஞ்சிட்டியா, சரி இப்ப உங்ககிட்ட இருந்து நாங்க ஒரு பாடம் கத்துக்கிட்டோம், அது முதல்ல எங்களோட உயிரை பாதுகாக்கிறதா அப்படிங்கிறானுங்க. இவனுங்க இப்படி பேசனதும் இது என்னடா டீம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. அப்ப அங்க இருக்க பொண்ணும் டே அந்த வாம் இன்னும் சாகல உன் பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு கத்தரா. ஹீரோவும் அதை கேட்டுக்கிட்டு அது எனக்கு தெரியும், அப்புறம் இந்த புழுவுக்கு இன்னும் பசிக்குது போல, இதோட பசியை நான் ஒரே அடியா முடிக்கிறேன் அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுத்து விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்றான். இந்த அட்டாக்ல மறுபடியும் அந்த புழு அஃபெக்ட் ஆகி மயக்கமான ஸ்டேட்டுக்கு போற மாதிரி இருக்கு. அப்ப அங்க இருந்த சின்ன பொண்ணும் இது என்னடா டெக்னிக் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அங்க இருக்க இன்னொரு பொண்ணும் இந்த சாண்ட் ட்ராப் வாம கிட்ட நிறையவே பாய்சனஸ் கேஸ் இருக்கும், அதோட உடம்புக்குள்ளேயே இவன் எரிக்கிறானா அப்படின்னு ஷாக் ஆகுறா. கடைசியா நம்ம ஹீரோ அதோட கதையை முடிச்சுட்டான். இதுல ஒரு 17 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஹீரோவும் அந்த வாமோட அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துட்டு இன்னைக்கு உருப்படியா இது ஒன்னாவது தேர்ந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு யாரா இவன் பாக்குறதுக்கு சின்ன பையனாட தான் இருக்கான், ஆனா அவனோட ஃபயர் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறா. அப்புறம் அங்க இருக்க மொட்டையும் இந்த சின்ன பையன் இந்த தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டை இவ்வளவு ஈஸியா தோக்கடிப்பானே நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் ஏமா பொண்ணு அந்த சாண்ட் வாமோட டீத் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் சரி ஓகே நான் போய் அவங்ககிட்ட பேசி பார்க்கறேன் அப்படின்ட்டு டே தம்பி உங்ககிட்ட அது வந்து ஒன்னு கேட்கணும் அப்படின்னு இருக்கா. ஹீரோவும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கறான். அந்த பொண்ணும் இந்த வாமோட ஒரு சில டீத்தை மட்டும் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்கறா. ஹீரோவும் அட இதோட பல்லா இது எனக்கு தேவையில்லை, மொத்தத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, அப்புறம் அதை எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா எடுங்க அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த பொண்ணு ஒரே சந்தோஷத்துல அப்படியா உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா தம்பி அப்படின்ட்டு எப்பா டீம்மேட்ஸே சீக்கிரமா வாங்க இதோட பல்ல கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறா. கைஸ் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேத்தையும் நம்ம பிளாக் அப்புறம் ஒயிட் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அந்த ஒயிட்டும் ஏமா பிளாக் அவன் நமக்கு இந்த பல்லு எல்லாத்தையும் எப்படி இவ்வளவு ஈஸியா கொடுத்தான், இது அவனுக்கு உண்மையிலேயே தேவையில்லையா அப்படின்னு கேக்குறா. அந்த பிளாக்கும் அடியே பேசுறத விட்டுட்டு முதல்ல அந்த பல்ல கலெக்ட் பண்ணு அப்படிங்கிறா. அந்த பொண்ணும் ரொம்பவே பொறுமையா தான் அந்த பல்லுங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கணுங்களும் ஆமா இப்ப நீ என்ன பண்ற, அந்த புழுவுக்கு வலிக்க போகுது, இன்னும் கொஞ்சம் பொறுமையா அந்த பல்ல கழட்டு அப்படிங்கிறானுங்க. அப்புறம் ஹீரோ அந்த பாலைவனத்துல நடந்து போயிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு ட்ராப்ல காலை வச்சுட்டு அருமடா இப்ப
இப்பதான் உன்னை முடிச்சிட்டு வந்தேன், அடுத்தது இப்ப ஆரம்பிச்சிருச்சா, எல்லாம் ஏன் நேரம்டா அப்படின்ட்டு. ஆமா இங்க என்ன ஒண்ணுமே வரக்கானமே அப்படிங்கிறான். பார்த்தா அவன் தான் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து போயிட்டான். அவனும் இது என்னங்கடா பள்ளம், இங்க எவன்டா இதை நோண்டி வச்சது அப்படின்னு அலறான். ஹீரோவும் ஒரு வழியா கீழே வந்து விழுந்துட்டு என்னங்கடா இடம் இது, இந்த மாதிரி குகையை எவன்டா இந்த பாலைவனத்துக்கு கீழே கட்டி வச்சது, அப்புறம் இது என்ன ஏதோ ஒரு சீக்ரெட் வழியா அப்படின்னு அந்த கதவை வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த குகையில நடந்து போயிட்டு இது என்ன இடம்டா, இதை பார்க்கும்போது போன செஞ்சுரியில இருந்த ஹியூமன்ஸ் பேட்டில் ஃபீல்டுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிருப்பாங்களாட்டங்குது. அப்புறம் இது என்ன மார்க்கிங், இது ஸ்விட்ச் மாதிரி இருக்கே அப்படின்னு அங்க இருக்க பட்டனை கையை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம அழுத்துறான். அப்போ ஒரு கதவு திறக்குது. அதுக்கு போறனாடி நிறைய கண்ணுங்க தெரியுது. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இப்ப இங்க எதுவோ வரப்போகுது அப்படிங்கிறான். பார்த்தா தேர்ட் ஆர்டர்ல இருக்க கோல்டன் ரேட் அப்படிங்கிற எவல்டு பீஸ்ட் வருது. அதுவும் 100 கணக்கில் இருக்க மாட்டேங்குது. ஹீரோவும் ரைட்டு இப்ப மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டிய நேரமா அப்படின்னு அங்க வந்த எலியெல்லாம் அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அட்டாக் வச்சு கொன்னுகிட்டு இருக்கான். பார்த்தா ஒவ்வொரு எலியை கொல்லும் போதும் 1,80,000 பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஹீரோவும் ஒரு வழியா அங்க இருந்த எல்லா எலிங்களும் கொன்னு முடிச்சுட்டு எப்பா சாமி எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சிச்ச, இத்தனை எலிங்க வந்து என்ன இந்த அளவுக்கு டயர்டாக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி எப்படி இருந்தா என்ன, அதுவே வாண்டடா வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அதோட அல்ட்ரா கிறிஸ்டலையும் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த கோல்டன் ரேட் இதுங்கெல்லாம் இங்க என்னடா பண்ணுது, அப்படி கீழே என்னதாண்டா இருக்கு அப்படின்ட்டு அங்க இன்னும் உள்ள டீப்பா போறான். அப்போ ஒரு கத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இது யாரா அப்படின்ட்டு அந்த அட்டாக்கை தடுத்து பார்த்தா மேல பார்த்தான் இல்ல அந்த பிளாக் பொண்ணு, அந்த பொண்ணும் என்னது நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ரைட்டு இந்த பைத்தியங்க என்ன உடதாட்டங்குது, இன்னைக்கு இவங்க என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆமா இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த பிளாக்கும் அட அதுவா தம்பி, நீ அந்த டெசர்ட்ல ஒரு மாம கொண்டுட்டு போனல, அதுல இருந்து மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நடந்து வரும்போது ஒரு டிராப்ல மாட்டி இங்க வந்துட்டோம் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படின்னா அந்த கோல்டன் ரேட்டு என் பக்கம் வந்ததுக்கு நீங்க தான் காரணமான்னு கேக்குறான். அந்த பொண்ணும் ஒரு வகையில நாங்களும் கூட காரணமா இருக்கலாம், சரி முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு பேசிட்டு அப்படின்ட்டு நாங்க எங்களை இன்ட்ரடியூஸே பண்ண கிடையாது, இப்ப நம்ம ப்ராப்பரா இன்ட்ரடியூஷன் ஆயிக்கலாம் அப்படின்ட்டு என்னோட பேரு இன்ஸ், அப்புறம் இந்த பொண்ணோட பேரு கிரேஸ், அப்புறம் அவ பக்கத்துல இருக்கவன் அவளோட பாய் ஃப்ரெண்டு அவனோட பேரு டேம்ட்ரி, அப்புறம் எனக்கு ரைட் சைட்ல இருக்கான்ல அவனோட பேரு ஸ்டாஃபைன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னோட பேரு ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு அப்புறம் இப்ப நீங்களும் இங்க இருக்கிறதுனால நாம எல்லாரும் இப்ப டீமா ஃபார்ம் ஆயிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பிளாக்கும் நம்ம ஹீரோ கிட்ட ஆமா இது என்ன இடம், இந்த மாதிரி ஒரு டனல் இருக்கிறதா எந்த ஒரு மேப்லயுமே நோட்டிஃபை பண்ணலையே அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அதுவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2554வது வருஷம் இந்த இடத்த வாருக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் என்னது ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடியா, ஆனா இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோவும் நான் இறங்கின இடத்துல இந்த டனலை எப்ப கிரியேட் பண்ணாங்களோ அந்த டேட்டு போட்டுருந்தாங்க அப்படின்ட்டு அப்புறம் இதை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் எனக்கு அப்படி தெரியலையே அப்படிங்கிறா. ஹீரோவும் அட ஆமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இதெல்லாம் ஆரம்பிச்சது அந்த கோல்டன் ரேட்டு கிட்ட இருந்து, அப்ப அதுதான் இதுக்கான சொல்யூஷனா கூட இருக்கலாம் அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் டே அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்து வச்சுட்டு என்னடா பண்ற, எதா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லண்டா அப்படிங்கிறா. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸோட ஸ்டார்டிங்ல அந்த கோல்டன் ரேட் வந்ததுனால அதோட அல்ட்ரா கோர் தான் இதுக்கான கீயா இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஹோல்ல அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை வைக்கிறான். பார்த்தா அதுவும் கரெக்டா ஃபிட் ஆயிட்டு அந்த டோரு திறக்குது. ஹீரோவும் ஆமா இது அதே தான் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டீமும் உள்ள போயிட்டு அந்த பிளாக்கும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி இந்த அல்ட்ரா கிறிஸ்டலோட பவரை ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, இது வெளியில யாராவது சொன்னாங்க அப்படின்னா நான் நம்பியிருக்க மாட்டேன், ஆனா இந்த இடத்த பாக்குறதுனால இல்ல இந்த இடத்துல நான் இருக்கிறதுனால இதை நம்புறேன் அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை பவர் ஜெனரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட பிசிக்கல் பாடியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம், இந்த மொத்த டனலோட பவர் சோர்ஸுமே இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க லேபை பார்த்துட்டு அந்த பிளாக்கும் ஆமா இது என்ன இடம் அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் இது ஒரு லேப் அப்படின்ட்டு அங்க இருந்த மொத்த பேரும் ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா நிறையவே மியூட்டன்ட் பீஸ்ட் அங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க. ஹீரோவும் இல்ல என்னால நம்ப முடியல, இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஹியூமன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் ரொம்பவே டெரிஃபையிங்கா அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்காவும் இருக்கு, இதை ஹியூமன்ஸ் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவனுங்க எந்த அளவுக்கு டெரிஃபையிங்கா இருந்திருப்பானுங்க, என்னங்கடா இது போன செஞ்சுரியில இந்த அளவுக்கு கொடூரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கா, என்னால இதை நம்ப முடியலையே அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு வேறு வந்து அங்க இருந்த ப்ளூ மண்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அவனும் எனக்கு காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். அப்ப அவனுங்க டீமும் ஸ்டாஃபைன் அப்படின்னு கத்துறானுங்க. அந்த ப்ளூ மண்டையும் டே நான் அறிஞ்சோ அறியாமையோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்
பண்ணியிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த பிளான்ட் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். அந்த பிளாக்கும் டேய் ஒரு நிமிஷம் இருடா, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு போறா. அப்போ அந்த பிளான்ட் அவனை தலையில தொங்க விட்டுருச்சு. அவனும் இதுங்க என்ன என்னடா பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அதுல ஒரு வேறு அவனை அட்டாக் பண்ணிருச்சு. இதை பார்த்த நம்ம டீமும் ஷாக் ஆயிட்டு இல்ல ஸ்டாஃபைன் அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் அடே முட்டா பசங்களா, அவனை பார்த்து கத்திட்டு இருந்தா யாரா அவனை போய் காப்பாத்துவாங்க அப்படின்னு அந்த வேரெல்லாம் வெட்டி போட்டுட்டு இது ஏதோ எனக்கு சரியில்லாத மாதிரி படுதே அப்படிங்கிறான். அப்ப அவனோட டீமும் டே ஸ்டாஃபைன் நீ ஆல் ரைட்டா அப்படின்ட்டு ஓடிறானுங்க. ஹீரோவும் டே இவன் உடம்புல இருந்து ஏதோ செடி முளைக்குதே, இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகண்டா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த பிளான்ட் அந்த ப்ளூ மண்டையை கண்ட்ரோல் பண்ணுது. இதை பார்த்த அந்த டீமும் இங்க இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் இல்ல இது ஆம்ஸ் வைரஸா, இந்த அளவுக்கு கொடூரமான வைரஸ் இந்த லேப்ல என்னடா பண்ணுது, நாம மட்டும் இங்க இருந்து கிளம்பல, அடுத்த வழி நாம தான்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம பிளாக்கும் டே அந்த ப்ளூ மண்டையும் ஃபுல்லா அந்த வைரஸ் கண்ட்ரோலுக்கு போயிட்டான். இப்ப அவன் ஒரு கில்லிங் மிஷன் மாதிரி செயல்படுவான், எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கடா அப்படின்னு கத்துறா. பார்த்தா அந்த ப்ளூ மண்டையனோட நெஞ்சில பெரிய ஓட்டை. அவனும் அந்த வைரஸோட கண்ட்ரோல்னால இப்போ ஒரு தேர்ட் ஆர்டர் ஜாம்பியா மாறிட்டு நம்ம டீம் அட்டாக் பண்ண வரான். நம்ம பிளாக்கும் டே என்ன மன்னிச்சிரு, இதை விட்டா எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அந்த ப்ளூ மண்டை அட்டாக் பண்ண போறா. அப்ப ஹீரோ நடுவுல பூந்து அந்த ப்ளூ மண்டை அட்டாக் பண்ணிட்டு நம்ம பிளாக் கிட்ட இந்த ஏம்ஸ் வைரஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, என்னதான் அவனோட பிரெயின் ஆக்டிவா இல்லைனாலும் அவனோட பிசிக்கல் பாடி ஃபுல் ஃபோர்ஸோட ஆக்டிவ்ல இருக்கு, அதனால எனக்கு இப்ப இதை விட்டா வேற வழியும் இல்லை அப்படின்னு அந்த ப்ளூ மண்டையை ரெண்டா வெட்டிட்டான். அப்போ அந்த செடியும் அவனோட உடம்புல இருந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த ஏம்ஸ் வைரஸ் இருக்க பிளான்ட் இது ஒன்னும் பழைய பிளான்ட் மாதிரி தெரியல, இது ரொம்பவே ஆக்டிவா இருக்கு, அது மட்டும் இல்லாம இதோட வைரஸ் ரொம்பவே ஷார்ட் டைம்ல ஒருத்தனை ஜாம்பியா மாத்திருது, அதனால கொஞ்சம் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்கடா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொத்த வெயின்ஸும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அதுல நம்ம பிளாக் அப்புறம் அவன் டீம் எல்லாம் மாட்டிக்கிட்டு எங்களை எப்படியாவது காப்பாத்துறா அப்படிங்கிறா. ஹீரோவும் வந்து அந்த வெயின்ஸ் எல்லாம் வெட்டிட்டு டே எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இந்த வெயின்ஸ் எல்லாம் டென்டகல் மாதிரி மூவ் ஆகுது, அப்புறம் இந்த வெயின்ஸுக்கு ஃபயரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால இந்த அட்டாக் அது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஃபயர் வெயின்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்றத பார்த்து ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இது ஒர்க் ஆகுது, மறுபடியும் வாங்கிக்கோ அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். அதுல என்னதான் ஒரு சில வெயின்ஸ் மாட்டி இருந்தாலும் மீதி வெயின்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, நான் நினைச்சதை விட இந்த வெயின்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கு, அப்புறம் இந்த வெயின்ஸ் மட்டும் இப்ப அங்க இருக்க மியூட்டன்ட் பீஸ்ட ரிலீஸ் பண்ணி அதை இது பொசஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா செத்துருவோம், அதனால சீக்கிரமா அதை தடுத்து நிறுத்துங்கடா அப்படின்னு கத்துறான். அவனுங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயின்ஸ் எல்லாம் தடுக்க பாக்குறாங்க. அந்த வெயின்ஸும் அங்க இருந்த மியூட்டன்ட் பீஸ்ட் அடைச்சி வச்சிருந்த கிளாஸ் பாட்டில உடைச்சிருச்சு. உடைச்சது மட்டும் இல்லாம அந்த மியூட்டன்ட் பீஸ்ட இந்த வெயின்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அப்ப நம்ம ஹீரோ டீமும் ஷாக் ஆயிட்டு இல்ல இது தேர்ட் ஆர்டர் மியூட்டன்ட் பீஸ்ட், இங்க இருந்தா நம்ம கண்டிப்பா செத்துருவோம், அதனால சீக்கிரமா எக்ஸிட்டுக்கு போகணும் அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த பீஸ்ட் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஹீரோவும் ஷாக் ஆகி அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு ஆமா இப்ப என்ன நடந்துச்சு, அந்த பீஸ்ட் என்ன ஒரு செகண்ட்ல கொன்னு இருக்கும், இது என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு அலறிக்கிட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அதுல அந்த பீஸ்டுக்கு ஏதாவது ஆகும்னு பார்த்தா அதுவும் அப்பதான் ஃபுல் ஃபோர்ஸோட நம்ம ஹீரோ அடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அப்போ அந்த பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்திட்டு அங்க வந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்றா. என்னதான் இவன் அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாம வருது. அப்போ அந்த பிளாக்கும் என்னது இதுக்கு ஒண்ணுமே ஆகலையா, இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க எப்படா ஜெயிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப நம்ம ஹீரோவும் நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கை வச்சு அங்க நெருப்பெரிய வச்சுட்டு ஏமா பிளாக் சீக்கிரமா எக்ஸிட்டுக்கு போ இல்லனா நம்ம செத்துருவோம் அப்படிங்கிறா. பிளாக்கும் அந்த மியூட்டன்ட் பீஸ்ட பார்த்த பயத்திலே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் அடி யாரு பைத்தியக்காரி அப்படின்னு நம்ம பிளாக்க பிடிச்சிட்டு அந்த எக்ஸிட்டை நோக்கி ஓடுறானுங்க. அப்போ அந்த மியூட்டன்ட் பீஸ்டும் அந்த ஃபயர்ல எதுவுமே ஆகாம நம்ம டீமை ஃபாலோ பண்ணுது. ஹீரோவும் என்னது இதுங்க ஃபாலோ பண்ணுதா, இப்படியே போனா நாங்க எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் நின்னுட்டு பிளாக் நீங்களும் உங்க டீமும் முன்னாடி போங்க, நான் இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பீஸ்ட் இன்னும் எவ்வளவுதான் பவரை மறைச்சு வச்சிருக்கு அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, இதை நான் தோக்கடிக்கிறதுக்கான கரெக்டான டைம் வர வரைக்கும் என்னோட பவரை லிமிட்டை தான் யூஸ் பண்ணணும், அதுலயும் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லே அப்புறம் ரேஜ் பூஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு சரி என்னோட பிளாக் மாம்பா ஸ்பீரில் என்னோட சோர்ஸ் பவரை இன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அதோட ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இப்போ பார்த்தா அந்த மியூட்டன்ட் பீஸ்டுக்கு டேமேஜ் விழுவுது. ஹீரோவும் இது ஒர்க் ஆகுது, அப்புறம் இந்த ஸ்பீரை நான் நினைச்சதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் ஒரு வழியா அந்த மியூட்டன்ட் பீஸ்டையும் கொண்டுட்டான். இதுல ஒரு 5 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஹீரோவும் எனது 5 லட்சமா, இது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்ல, சரி ஓகே
இதுங்க எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சுட்டு ஒரே முட்டுக்கா சந்தோஷப்படலாம் அப்படின்னு அங்க இருக்க மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ண போயிட்டு இந்த மியூட்டன்ட் பீஸ்டுக்கு என்னதான் பெயின் அப்படிங்கிற ஒன்னு ஃபீல் ஆகல அப்படின்னாலும் இதை கொண்டு வர எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே இதை கொல்லணும் அப்படின்ட்டு அங்க இருக்க மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் வெட்டி வீசிட்டு இருக்கான். அதுல ஒரு தலை நம்ம ஒயிட் முன்னாடி போய் விழுவுது. அவளும் ஷாக் ஆயிட்டு யாரா இவன் ரொம்ப பயங்கரமா இருக்கானே, அப்புறம் இவனால மட்டும் எப்படா இந்த பீஸ்ட் கூட இவ்வளவு சமமா சண்டை போட முடியுது அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் உன் பின்னாடி பாத்துற அப்படின்னு நம்ம ஹீரோவை காப்பாத்தலான்ட்டு வந்தா, அடி பிளாக் பைத்தியம் உன்னை யாரும் இங்க வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம பிளாக்க தான் நம்ம ஹீரோ காப்பாத்துறான். அவளும் நீ என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க அப்படின்னு ஷாக் ஆவரா. இப்ப கடைசியா இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் கொன்னதுனால நம்ம ஹீரோ லெவல் 18 போயிட்டான். அப்ப இவனுக்கு கிடைச்ச 18 அப்கிரேட் பாயிண்ட்ல 12 அப்கிரேட் பாயிண்ட ஸ்ட்ரென்த்துக்கும் மீதி 6 அப்கிரேட் பாயிண்ட ஹெல்த்துக்கும் அப்கிரேட் பண்ணிட்டு இப்ப என்னோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பிளாக் மாம்பா ஸ்பியரை தூக்கி சுத்துறது ரொம்பவே லைட்டா ஃபீல் ஆகுது. இனிமே வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்த மீதி மியூட்டன்ட் பீஸ்டையும் அசால்ட்டா போட்டு தள்ளுறான். இதை பார்த்து அந்த பிளாக்கும் ஷாக் ஆயிட்டு யாரா நீ சண்டை போட்டு இவ்வளவு ஸ்ட்ராங் ஆவற, உன்ன மாதிரி ஒருத்தனை இதுக்கு முன்னாடி நான் என் வாழ்நாள்லயே பார்த்ததுலடா அப்படின்னு வாய பொளக்குறா. அப்ப அவங்க நின்றுட்டு இருக்க இடத்துக்கு நேரா இருக்க டனல்ல இருந்து பயங்கரமான பிரஷரோட ஒரு காத்து வருது. இதை பார்த்த நம்ம டீமும் ஷாக் ஆயிட்டு ஒயிட்டும் ஆமாம் பிளாக்கு இது என்ன சத்தம், அப்புறம் இந்த காத்து எங்க இருந்து வருது அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இந்த டனலோட இன்னொரு சைடுல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கலாம், அந்த இடத்துல இதை விட பயங்கரமான எவாலுட பீஸ்ட் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இருந்த எவாலுட பீஸ்ட் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுதுங்க. பிளாக்கும் ஆமா இப்ப அதுங்கெல்லாம் இங்கிருந்து எதுக்கு போகுது அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் இந்த மியூட்டன்ட் பீஸ்டோட ஹையர் லெவல்ல இருக்க பீயிங் இதுங்களை சமன் பண்ணிருக்கலாம், சரி ஓகே வாங்க நம்ம தொடர்ந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் குடோன் மாதிரியான இடத்துக்கு வந்துட்டு அந்த மொட்டையும் என்னங்கடா பிளேஸ் இது பாக்குறதுக்கே ஏதோ ஒரு ஆர்மி பேஸுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் இங்க என்னடா பழங்காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய லேசர் கன்ஸு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டமும் இருக்கு, இதை மட்டும் நம்ம வெளியே கொண்டு போய் வித்தோம் கண்டிப்பா பணக்காரனுங்க ஆயிடலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடி பைத்தியக்காரி இங்க இருந்து எதை ஆட்டை போடலான்னு பார்க்காத, நம்மளோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதனால இங்க என்னென்ன நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தேருமோ அதை மட்டும் எடுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த ஒயிட்டும் டே கொஞ்சம் சத்தம் போடாம இருங்கடா அங்க ஏதோ பேட்டில் நடக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது அப்படிங்கிறா. அப்ப நம்ம டீமோ அப்படியா எங்களுக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ காதுல அவனை கொல்லுங்கடா அப்படின்னு கத்துற மாதிரி கேக்குது. அப்ப அந்த மொட்டையும் ஆப்போசிட் ஃப்ளோர்ல ஏதோ ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த பிளாக்கும் ஆப்போசிட் சைட்ல நம்மள மாதிரியே வாரியர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட்டை கண்டுபிடிச்சு வெளியே போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி ஓகே அதையும் தான் பாத்துருமே அப்படின்ட்டு அந்த இரும்பு டோரை தள்ளுறானுங்க. அப்ப அந்த டோர் திறந்ததும் பிரகாசமான ஒளியோட திறக்குது. என்னடா வெளியே தான் வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஆமா இங்க என்னடா நடக்குது, இவனுங்கெல்லாம் யாரா இந்த அளவுக்கு கொடூரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க, இந்த இடத்துல இவ்வளவு வாரியர்ஸ் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் ஆமா இவங்க எல்லாம் வாரியர்ஸ் தான், அப்புறம் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் இங்க இவங்கள சமாளிக்கிறது காட்டுங்குது, அப்புறம் அவன் யாரா முரட்டு பீஸா பறந்து வரானே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அங்க பறந்து வந்தவனும் நம்ம ஹீரோ மேலேயே வந்து விழுந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்னை காப்பாத்தினதுக்கு, அப்புறம் உனக்கு எந்த அடியும் படல தானே அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த பிளாக்கோட டீமும் ஷாக் ஆயிட்டு என்னது சலீவன் இது நீயா அப்படிங்கிறானுங்க. அப்ப அவனும் அட பிளாக்கு நீங்களும் இங்க தான் இருக்கிறீங்களா, சரி ஓகே இங்க நிறையவே மியூட்டன்ட் பீஸ்ட் இருக்கு, இதனால இங்க இருக்க சிச்சுவேஷனோட நிலைமை நம்ம கையை மீறி போயிட மாட்டேங்குது, நாங்க என்னதான் இந்த இடத்துக்கு தெரியாம வந்திருந்தாலும் இப்ப எங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த மான்சரை கொல்றது, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்த விட்டு வெளியே போற வழியவும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அந்த இடத்துல ஒரு 6th ஆர்டர் கிரீன் ஒயின் மான்ஸ்டர் இருக்கு அப்படிங்கிறான். இதை கேட்ட நம்ம டீம் மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு என்ன அது 6th ஆர்டர் மான்ஸ்டரா, அடே அதை எப்படா நம்மளால தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கதறானுங்க. அந்த குல்லாவும் இந்த 6th ஆர்டர் கிரீன் ஒயின் மான்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு 30 அடி உயரம் இருக்கும், அப்புறம் இதை சுத்தியுமே நிறைய டென்டகல்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு டென்டகல்ஸும் ஈஸியா ஒரு 2nd இல்லனா 3rd ஆர்டர் வாரியரை ஒரே ஸ்ட்ரைக்ல கொல்லக்கூடிய அளவுக்கு பவரா இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் என்ன அது 6th ஆர்டர் எவாலுடு பீஸ்டா, ஏன்டா அதை உண்மையிலேயே நம்மளால தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. அந்த குல்லாவும் நம்ம சைடு 100கணக்கான 3rd ஆர்டர் வாரியர் அப்புறம் 4th ஆர்டர் வாரியர்ஸ் இருக்காங்க, இவங்கள வச்சு அந்த வழியை பிளாக் பண்ணிட்டு இருக்க ஒயின் மான்ஸ்டரை கொல்ல முடியும், இருந்தாலும் இது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்க போகுது அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னதான் நம்ம கிட்ட நிறைய வாரியர்ஸ் இருந்தாலும் அவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே மூர்க்கதனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, இது எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அந்த குல்லாவும் அடே குழந்தை பையனே உனக்கு இன்னும்மா புரியல, நாம சண்டை போடுறது ஒரு 6th ஆர்டர் எவாலுடு பீஸ்ட் கூட, அதோட அல்ட்ரா கிறிஸ்டல் மட்டும் எவன் எடுக்கிறானோ அவனோட வாழ்நாள் ஃபுல்லா உக்காந்தே சாப்பிடலாம், அதுக்காக இந்த ரேம்பேஜ்
ரேம்பேஜ் அப்படிங்கிறவன் ரொம்பவே பயங்கரமா, எந்த அளவுக்கு பயங்கரமானா இங்க இருக்க பாம் எல்லாம் வச்சு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே அவனோட கையில இந்த மான்ஸ்டர் செத்து போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த ஒயின் மான்ஸ்டர் இங்க தான் இருக்கு அப்படின்னா இந்த லெபார்டரிக்கு பின்னாடி நாங்க இருந்தப்ப அந்த ப்ளூ மண்டை அட்டாக் பண்ணி ஒரு ஜாம்பியா மாத்தினதுக்கான காரணம் அதோட ஆர்மிக்கு ஆளை சேர்த்துறது தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மொத்த லேப்ரின்த்துமே இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மியூட்டன்ட் பீஸ்டும் அங்க அட்டாக் பண்ண வருது. அந்த ரேம்பேஜ் அப்படிங்கிறவனும் நாம இப்ப 2 குரூப்பா பிரிஞ்சு ஒரு குரூப் அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டரையும் இன்னொரு குரூப்பே இந்த மியூட்டன்ட் பீஸ்டையும் அட்டாக் பண்ணலாம். அப்புறம் இதை சீக்கிரமா முடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்ட்டு எல்லாரும் வெறித்தனமா சண்டை போட்டு அங்க வந்த மான்ஸ்டர் எல்லாம் வெட்டி வீசிட்டு இருக்கானுங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல நல்லா போயிருந்தாலும் பினிஷிங் சரியில்லையே பங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் நான் ஹண்டரை அட்டாக் பண்ண போகுது. ஹீரோவும் முட்டாளுங்களா, அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் இந்த மியூட்டன்ட் பீஸ்டும் இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்க. அப்புறம் இந்த ஃபைட்ல நம்ம ஜெயிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த மியூட்டன்ட் பீஸ்டும் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் அட்டாக் பண்றான். கூடவே பிளாக்கும் வந்து ஹெல்ப் பண்றா ஹீரோவும். இப்போ இந்த ஃபைட்ல பிளாக்கோட குரூப்பும் சண்டை போடுறாங்க. அப்புறம் இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, ஏன்னா இங்க இருந்த எல்லா மியூட்டன்ட் பீஸ்டும் செத்துருச்சு அப்படிங்கிறான். அப்போ நம்ம பிளாக்கும் ஃப்ராஸ்டர் கொஞ்சம் அங்க பாடுறா, அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் ஏதோ பண்ணுது அப்படிங்கிறா. ஹீரோவும் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் அங்கிருந்து மூவ் ஆகி வருது. அப்போ அந்த ரேம்பேஜோட குரூப்பும் அதை அட்டாக் பண்ணுங்க, இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ண போறானுங்க. இவனுங்களை பார்க்கறதுக்கே ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப நம்ம பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நாமளும் போலாம் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் பிளாக்கை தடுத்துட்டு நீ கொஞ்சம் அவங்கள நல்லா பாரு, இங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி இருக்கு, இதை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறான். பிளாக்கும் இங்க என்னடா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் நீ அதை கவனிக்கலையா, நம்ம இந்த ரூமுக்கு வந்ததுல இருந்தே அந்த ரேம்பேஜோட குரூப்பை இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடும் போது ரொம்பவே மூர்க்கத்தனமா தான் எல்லா மூவியுமே பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கான காரணம் இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் கிட்ட இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ்னால இவங்க அஃபெக்ட் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு இவங்களோட அட்ரலைன் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். இது என்னதான் ஷார்ட் டைமான பேட்டிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இந்த மாதிரி லாங் டைம் சண்டை போடுற பேட்டிலுக்கு சுத்தமா யூஸ் ஆகாது. இவனுங்க அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணதான காரணமே அந்த பீஸ்ட் தான் இவனுங்களை அட்டாக் பண்ண வச்சுச்சு அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் இந்த முட்டாள் பீஸ்ட் இவ்வளவு பண்ணுதா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் நீ இந்த ஹண்டர்ஸை கொஞ்சம் நல்லா பாரு, இவனுங்க இங்க கிடைக்கிற ரிவார்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஒருத்தன் கொன்னுகிட்டு எல்லாமே ஒருத்தனுக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க, அது இவனுங்களோட தப்பு தான் அப்படிங்கிறான். அப்போ அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போன எல்லாத்தோட உடம்புலயும் ஸ்கிராட்சி, அவனுங்களும் நிக்க முடியாம நின்னுகிட்டு அந்த சண்டைக்கு நடுவுல இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் அவனுங்களை அட்டாக் பண்ணி ஜாம்பியை மாத்தி விட்டுருச்சு. அங்க மீதி இருந்த சோல்ஜர்ஸும் நீங்க ஓகே தானே அப்படின்னு கேக்குறானுங்க. அப்ப அந்த ஜாம்பிஸும் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. அவனுங்களும் அந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு எங்களை காப்பாத்துங்கடா, இது என்னடா இவ்வளவு ஃபோர்ஸா அட்டாக் பண்ணுது, தயவு செஞ்சு எங்களை யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறானுங்க. அப்ப நம்ம ஹீரோட டீமும் ரொம்ப தூரமா நின்னுகிட்டு நாம இப்ப இவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி நின்னது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு, அப்படி இல்லைன்னா இந்நேரம் அந்த எய்ம்ஸ் வைரஸ்னால நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோம். இப்போ என்னதான் நம்ம சேஃபா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிறான். அப்போ இந்த ரேம்பேஜும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீம்மேட்ஸாவும் ஃப்ரெண்டாவும் இருந்த கம்பெனியனை இந்த ஒயின் மான்ஸ்டர் ஜாம்பிஸா மாத்திருச்சு, அதனால இதை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் அந்த ஒயின் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி ஒரு பெரிய ஹோல் கிரியேட் பண்ணிட்டானுங்க. அப்ப அவனுங்களும் அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அது எனக்கு தான் அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அந்த ரேம்பேஜும் முட்டாளுங்களா, அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அங்கிருந்து எல்லாத்தையும் இவனே அட்டாக் பண்ணி கொன்னுட்டான். அப்ப பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நம்ம போய் அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் இல்ல, அந்த முட்டாளுக்கு அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் அடையிற அளவுக்கு தகுதி கிடையாது, அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை நாம எடுத்துக்க போறோம், அப்புறம் அந்த ரேம்பேஜ் அப்படிங்கிறான் சாவ போறான் அப்படிங்கிறான். அந்த ரேம்பேஜும் அந்த மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எனக்கு தான், நான் பணக்காரனாக போறேன் அப்படின்னு அல்ட்ரா கிறிஸ்டலை தொலைவிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அவனை அட்டாக் பண்ண ஓடியாரான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் செத்தராம் அவனே அப்படின்ட்டு அந்த ரேம்பேஜ் அட்டாக் பண்ண போறான். அவனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பொடி பையிலே உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டான். ஹீரோவும் முட்டாள், நீ ஒரு பாம போட்டதுனால அந்த மான்ஸ்டருக்கு என்னதான் டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலும் அதுல இருந்த சைடு எஃபெக்ட்னால உன்னோட டீம்மேட்ஸை நீ வேணும்னே கொன்னு இருக்க, அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறான். கைஸ், அந்த ஒயின் மான்ஸ்டர் கிட்ட இருந்து தான் ஏதோ ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு காரணம் இந்த முட்டாள் ரேம்பேஜ் போட்ட பாம்பு தான். அப்ப அங்க இருக்க மீதி வாரியர்ஸ்லாம் ரேம்பேஜ் அவன் சொல்றது உண்மையா, அப்ப எங்களுக்கும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் வேணும், அதனால நாங்க உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு அந்த ரேம்பேஜ் அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த ரேம்பேஜும்
அடே பொடி பயலே, நீ சொல்றத கேட்டே இவனுங்க வந்து என்ன கொல்லுவானுங்கன்னு நினைச்சியா? இன்னைக்கு உன் கதை தாண்டா முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் நான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா இருக்கேன், என்னோட எண்டு கேம் ஸ்கில் கண்டிப்பா இந்த ஃபிஃப்த் ஆர்டர் வாரியருக்கு எதிராக ஒர்க் ஆகாது. என்னோட நல்ல நேரம் என்னன்னா இவன் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு டயர்டா இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அவனோட எண்டு கேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மொட்டையை அடிச்சு பறக்க விட்டுட்டான். அப்ப அங்கிருந்த மீதி வாரியர்ஸ் எல்லாம் இவனை கொல்லுங்கடா அப்படின்ட்டு அந்த ரேம்பேஜ் அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த ரேம்பேஜும் அங்க வரவனுங்களை எல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப இன்னும் ஒரு சிலரே எங்க வழியை விட்டு தள்ளி போடா குழந்தை பையிலே அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்க அந்த ஒயின் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் என்ன தாண்டி போயிருங்களடா அப்படின்னு அங்க வந்து எல்லாத்துக்கும் அதையும் முடிச்சுட்டு, என்னங்கடா இது, இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் இன்னும் சாகலையா? அப்படின்னா இது கண்டிப்பா என்னோட ஒரு லக்கியஸ்ட் டே தான் அப்படின்னு ஒரு டெவில் மாதிரி சிரிச்சுக்கிட்டு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டான். அந்த மான்ஸ்டரும் செத்து போச்சு. இதுல நம்ம ஹீரோக்கு கிட்டத்தட்ட 9 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னங்கடா இது, இந்த 6th ஆர்டர் எவாலுடு பீஸ்டுக்கு வெறும் 9 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் தானா? சரி ஓகே, இந்த மான்ஸ்டரை கொல்றதுல நான் வெறும் 40% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துட்டு இங்க இருந்து போலாம் அப்படின்ட்டு அதை தொலைவறான். அந்த ரேம்பேஜும் அடே பொடி பயலே, என்கிட்ட இருந்தே அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் ஆட்டை போடலாம்னா பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்போ ஹீரோவும் அவனோட அட்டாக் எல்லாம் தடுத்துக்கிட்டு, இந்த 5th ஆர்டர் வாரியர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா இவன் கையில தோத்து போயிருவேன். இப்போ எனக்கு இருக்க ஒரே வழி நான் இவனை கொன்னாகணும் அப்படின்ட்டு ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ரேம்பேஜ் நம்ம ஹீரோட அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு, இங்க என்னடா நடக்குது, இவ்வளவு நேரம் இவன் லோ லெவல் வாரியரா தானே இருந்தான், எப்படா சடனா இவனோட பவர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு ஷாக் ஆவறான். ஹீரோவும் டே நீ 5th ஆர்டர் வாரியர்னு ரொம்ப வாய் பேசிட்டு இருந்தல, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்கை முதல்ல நீ தாண்டா வாங்க போற அப்படின்னு அவனோட பவரை ரிலீஸ் பண்றான். இதை பார்த்து அந்த ரேம்பேஜும் என்னது இந்த அளவுக்கான பவரா அப்படின்னு ஷாக் ஆவறான். ஹீரோவும் ஆமா இந்த பவர் தான் நீ பார்க்க போற அப்படின்ட்டு, வரட்டாமா மேடூர், உன்னெல்லாம் இனிமே நல்லா சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். இதை பார்த்து நானே ஒரு செகண்ட் என்னடா இவன் தப்பிச்சு ஓடுறானே அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன். இந்த சீன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அந்த ரேம்பேஜும் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கியிருந்தா கூட இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டான். ஹீரோ ஏமாத்திட்டு போனதை நினைச்சு டே முட்டாள் குழந்தை, உன்னை இன்னைக்கு பீஸா வெட்ட போறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த எக்ஸிட்டுக்கு போய் எப்படியாவது திறந்துரு அப்படின்னு அந்த கதவை திறக்க பாக்குறான். ரேம்பேஜும் எங்கடா பொடி பையில ஓட பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். ஹீரோவும் டே எப்படியாவது திறந்துடுற அப்படின்னு அந்த கதவை லைட்டா திறக்கிறான். ரேம்பேஜும் உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். அவனும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு கேட்டுக்குள்ள போயிட்டு அந்த ரேம்பேஜோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அந்த ரேம்பேஜும் கீழே விழுந்து மண்ணை வாரிட்டு டே பொடி பையிலே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு எந்திரிக்கிறான். ஹீரோவும் இந்தாடா உன்னோட கிஃப்ட் அப்படின்னு என்னத்தையும் தூக்கி போடுறான். அவனும் என்னது கிரைனைட்டா, அடே இதை எங்கந்திரா நீ எடுத்துட்டு வந்தா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அப்ப ஹீரோவும் அந்த பிளாஸ்ட்ல இருந்து பறந்து வரான். இதுல அந்த ரேம்பேஜோட ஜோலி முடிஞ்சிச்சு. அதுல நம்ம ஹீரோவுக்கு 1,20,00,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதனால நம்ம ஹீரோ இப்ப லெவல் 19 போயிட்டான். அவனும் பறந்து வந்த ஃபோர்ஸுக்கு கீழே விழுந்துட்டு என்னோட எலும்பு ஒவ்வொன்றும் உடஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான் மட்டும் அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்ல இருந்து இந்த கிரைனட்டை எடுத்துட்டு வரல கண்டிப்பா என் கதை முடிஞ்சிருக்கும். அப்புறம் சிஸ்டமே ஒரு 10 பாயிண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் 7 பாயிண்ட் ஹெல்த்துக்கும் 2 பாயிண்ட் ஸ்பீடுக்கும் அப்கிரேட் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ ஓகேவா அப்படின்ட்டு ஓடியாரா. ஹீரோவும் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப பிளாக்கும் ஆமா அந்த 5th ஆர்டர் வாரியர் அவன் எங்க போனான் அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோவும் கொஞ்சம் பின்னாடி பாருங்க அவன் நல்லா தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். அப்போ அந்த குல்லா மண்டைனோ என்னது நீ 5th ஆர்டர் வாரியரை தோக்கடிச்சிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ உண்மையிலேயே எங்களை ஒவ்வொரு டைமுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துற அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி வாங்க இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் செத்துருச்சு, நாமளும் இந்த டனலை விட்டு வெளியே போலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். ஹீரோவும் இப்ப இங்க நாம மட்டும்தான் உயிரோட இருக்கோம், நாமளும் நம்மளோட இன்ஜுரிஸை ஹீல் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பலாம், அப்புறம் இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டரோட மீதி பாடி பார்ட்ஸும் நமக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்ட்டு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் நாம இங்க இருந்து கிளம்பலாமா அப்படிங்கிறான். அப்ப பிளாக் டீமும் ஓகே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியுமா இந்த இடத்துல இருந்து நம்மளால வெளியே போக முடியுமான்னு கேக்குறான். அந்த குல்லாவும் ஆமா நாங்க எல்லா இடத்தையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இன்னும் போகல, இதை தவிர நம்ம வெளியே போறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது மறுபடியும் ஒரு ஸ்டீல் டோரா, ஏன்டா இத்த சோடு ஸ்டீல் டோரை எவன்டா செஞ்சு இந்த இடத்துல மாட்டி வச்சிருக்கானுங்க, இது என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு அதை நம்ம டீம் தள்ள முடியாம தள்ளிட்டு ஹீரோவும் ஆமா இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னது கண்ட்ரோல் ரூம்பா, இங்க இருந்து
இருந்து எப்படா நம்மளால வெளியே போக முடியும் அப்படின்னு பாக்குறான். நம்ம பிளாக்கும் டே குல்லா இந்த சிஸ்டத்தை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேக்குறா. அந்த குல்லாவும் இது ஆதி காலத்து சிஸ்டம், இதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே நான் ஒருவேளை மேனேஜ் பண்ணி இதை ஹேண்டில் பண்றேன் அப்படின்னாலும் இதுக்கான பவர் சோர்ஸ் இல்லாத வரைக்கும் இது வெறும் வெத்து டப்பா தான் அப்படிங்கிறான். ஹீரோவும் பவர் சோர்ஸ் தானே, இந்த மொத்த அண்டர் கிரவுண்ட் லெபார்டரிக்குமே அல்ட்ரா கிறிஸ்டல் தான் பவர் சோர்ஸ், அதனால நம்ம அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சா போதும் அப்படின்னு அங்கிருந்து ஒரு பாக்ஸை திறந்துட்டு அவங்கிட்டே இருக்க ஒரு 5 அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சுட்டு என்னங்கடா இது, இந்த கண்ட்ரோல் ரூம் ஆக்சஸ் பண்றதுக்கு இவ்வளவு அல்ட்ரா கிறிஸ்டல் தேவையா, இதுல இருந்து வர எனர்ஜி போதாதா அப்படின்னு கத்திக்கிட்டு அவன்கிட்ட இருக்க எல்லா அல்ட்ரா கிறிஸ்டலையும் வச்சுட்டு என்னங்கடா என்னை வச்சு ஜோக் பண்றீங்களா, நான் 20 அல்ட்ரா கிறிஸ்டலை இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன், இன்னும் என்னடா பவர் வரல அப்படின்னு அந்த டப்பாவை போட்டு தட்டுறான். அப்ப அந்த லேம்புக்கு பவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் ஆமா இப்ப இங்க என்னடா நடக்குது, நான் இப்ப என்னடா பண்ணனேன் அப்படின்னு அவனே ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ இந்த பவர் சோர்ஸுக்கான ஸ்விட்சை கண்டுபிடிச்சிட்டே அப்படின்ட்டு ஓடியாரா. ஹீரோவும் என்னது ஸ்விட்சா, அடியே பிளாக் என்கிட்ட இருந்த 20 அல்ட்ரா கிறிஸ்டலை இந்த பவர் சோர்ஸுக்காக யூஸ் பண்ணனே அப்படிங்கிறான். அந்த குல்லாவும் ஒரு வழியா பவர் வந்துருச்சா, எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த இடத்தோட சென்டர்ல ஒரு டெலிபோர்டேஷன் போர்ட்டல் இருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அதெல்லாம் சரிதான், இதை உன்னால ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்கறான். அந்த குல்லாவும் இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்க போறதில்ல அப்படின்னு அங்க இருக்க ஒரு லிவர் இழுத்து அவ்வளவுதான் இது ஸ்டார்ட் ஆயிருச்சு, நம்ம ஈஸியா சர்ஃபேஸுக்கு போக முடியும், அப்புறம் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க பவர் ரொம்ப நேரத்துக்கு இங்க தாக்கு பிடிக்காது, அதனால சீக்கிரமா எல்லாரும் அந்த லைட்ல போய் நில்லுங்கடா அப்படின்ட்டு நம்ம டீமும் அந்த டெலிபோர்டேஷன் போர்ட்டல் மூலியமா வெளியே சர்ஃபேஸுக்கு பறந்து வந்து உழுவுறானுங்க. ஹீரோவும் எப்படியோ வெளியே வந்துட்டுமே அப்படிங்கிறான். அந்த குள்ளவும் நாம வெளியே வருவனும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அதுவும் உயிரோட வந்துட்டோமா அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் சரி ஓகே எல்லாரும் பார்த்துப்பாங்க நானும் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறான். பிளாக்கும் ஆமா ஃப்ராஸ்டர் உன்னோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் வேற என்ன தொடர்ந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிறான். பிளாக்கும் என்னது தொடர்ந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறதா, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கடா அப்படிங்கிறா. அப்போ அந்த ஒயிட்டும் என்னமா பிளாக்கு அவன் போறதை நினைச்சு உனக்கு வருத்தமா இருக்கா அப்படிங்கிறா. பிளாக்கும் அடியே முட்டாள் ஒயிட்டு உன் வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கத்துறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு எனக்கு தெரியும் இந்த டெசர்ட்ல நைட் ஆனா ரொம்ப கோல்டா தான் இருக்கும், அப்புறம் நான் ஒரு 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை இவ்வளவு சீக்கிரமா பாம்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு அவனோட பேக்கை திறந்தா அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலும் மீதி இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல்ல சாப்பிட்டு இருக்குது. ஹீரோவும் ஆமா என்னங்கடா இது, இந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் உயிரோட இருக்கா, இந்த மாதிரி இந்த உலகத்துல ஒண்ணு நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை தூக்கிக்கிட்டு உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்குது, நீ என்னதான் ஒரு எவால்வ்டு பீஸ்டாவே இருந்தாலும் என்னோட அனுமதி இல்லாம என் பேக்ல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை சாப்பிட்டு இருக்க, அதை நீ இப்ப திரும்ப கொடுக்க போறியா இல்ல உன் வயிற்று கிழிச்சு எடுத்துக்கிடுமா அப்படின்னு மிரட்டுறான். அந்த அல்ட்ரா கிறிஸ்டலும் நம்ம ஹீரோ பேசுறதை கேட்டு கதறுது. ஹீரோவும் ரைட்டு அப்படின்னா நான் பேசுறது உனக்கு புரியுது, சரி இதை பத்தி ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு ரிசல்ட்டுமே வரல. ஹீரோவும் என்னங்கடா இது மாதிரி இந்த உலகத்துல ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலே கிடையாதா, ஆனா எப்படா என்கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலுக்கு மட்டும் உயிர் இருக்கு, சரி ஓகே இனிமே நான் உன்னை கொல்லவும் போறதில்ல, ஏன்னா நீயும் என்னோட டீம்ல என்னோட ஒரு பெட்டா ஜாயின் பண்ணிக்கோ, அப்புறம் உன்னோட பேரு ரெக்ஸ் அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த டெசர்ட்ல இருக்க எவாலோடு பீஸ்ட் எல்லாம் கொன்னு போட்டதும் அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அதான் அந்த ரெக்ஸ் வந்து அதோட அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் சாப்பிட்டுருது. ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு ஒரு சில அல்ட்ரா கிறிஸ்டல் கொடுக்கறதுனால எனக்கு 5 அல்ட்ரா கிறிஸ்டல் எக்ஸ்ட்ரா வருது, ஏன்னா நான் ஒரு மான்ஸ்டரை கொன்ன உடனே அதோட அல்ட்ரா கிறிஸ்டலை நீ போய் எடுத்துடுற, எனக்கு அதுல ரொம்ப டைம் மீதியாகுது, அந்த டைம்ல நான் 5-6 எவாலோடு பீஸ்ட்டை கூட கொல்லலாம், அப்புறம் ரெக்ஸே கொஞ்சம் அங்க பாருடா நமக்கான ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு காடு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் ரெக்ஸும் அந்த ஆத்துல போய் மூஞ்சி கழுவிட்டு ஆஹா இது என்ன ஃபீலிங்கா இருக்கு, இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்வாடு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு யாரா இதுன்னு அந்த அட்டாக்கை தடுத்தா அவனையே தூக்கி அடிச்சிட்டாங்க. அவனும் பறந்துகிட்டு என்னது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஷார்ட்ஸ்மேன்ஷிப்பா யாரா அப்படின்னு பார்த்துட்டு என்னது நீயா அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம லோலா, அவளும் அடிப்பட்ட நிலைமையில இருக்கா. லோலாவும் என்னது நீயா டே நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டு மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டா. ஹீரோவும் லோலாவை தூக்கிக்கிட்டு நீ ஆல்ரைட் தானே அப்படின்ட்டு என்னது பிளட்டா, சரி ஓகே இதை என்கிட்ட விட்டுரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன்னோட காயத்துக்கு நான் மெடிசன் போடுறேன் அப்படிங்கிறான். லோலாவும் இல்ல டே நீ இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் இல்ல என்னால இங்க இருந்து போக முடியாது, என்னோட மெடிசன் சீக்கிரமே உன்னை ஹீல் பண்ணிரும் அப்படின்ட்டு ஆமா இங்க நீ என்ன பண்ற அப்படின்ட்டு என்னது இவ ஆல்ரெடி 4th ஆர்டர் வாரியரா மாறிட்டாளா, ஒரு சில மாசத்திலேயே எப்படா இவ இவ்வளவு ஸ்ட்ராங்கானா அப்படின்னு பாக்குறான். லோலாவும் ஆமா இங்க நீ என்னடா முட்டாளு பண்ற அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அதுவா நீ மட்டும் அதை கரெக்டா கெஸ் பண்ணன அப்படின்னா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படிங்கிறான்.
அப்படிங்கிறான். லோலாவும் சரி எதுக்கோ வந்துட்டு போ, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் இவ எதுக்குடா என்னை எந்த ஒரு ரீசனுமே இல்லாம ஹேட் பண்றா, சரி இதுக்கு மேலேயே சஸ்பென்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு நானும் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல வரப்போற செமஸ்டர்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிறான். லோலாவும் ஷாக் ஆயிட்டு என்னது இவன் நான் சான்ச்சுரி அப்படின்னு சொன்னதுனால அந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறானா, இது எல்லாம் என்ன பார்த்து தான் பண்ணானா அப்படின்னு ஷாக் ஆவரா. ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா நடந்துருச்சுன்னு கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். லோலாவும் சரி என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்ட்டு படுத்து தூங்குறா. ஹீரோவும் இவ திருந்தவே மாட்டாளா அப்படின்ட்டு இல்ல இங்க யாரோ வராங்க, அவங்களும் குரூப்பா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். லோலாவும் அவங்க என்ன தேடி தான் வராங்க, அதனால நீ இங்க இருந்து போயிரு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது நான் உன்னை விட்டுட்டு போறதா, நான் மட்டும் உன்னை இங்கேயே தனியா விட்டு போனா அதுதான் எனக்கு பெரிய அவமானம், அப்புறம் சீக்கிரம் வந்து என் முதுகுல ஏறிக்க, நாம இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சு போயிடலாம், சரி நீ ஹீல் ஆகிறதுக்கு இந்த பேக்ல இருக்க நியூட்ரிஷன் எடுத்து குடி அப்படிங்கிறான். லோலாவும் என்னது 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா அப்படின்னு ஷாக் ஆவரா. ஹீரோவும் ஆமா அது என்னோட பெட்டு, அதோட பேரு ரெக்ஸ், அப்புறம் வெறும் அல்ட்ரா கிறிஸ்டலுக்காக மட்டும் அதை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறான். லோலாவும் அதை பெருசா காட்டிக்காம அட இது வெறும் 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் தானே அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்தே போயிட்டேன், இதுக்கு முன்னாடி அந்த நியூட்ரிஷன்ல நான் கொஞ்சோண்டு குடிச்சேன் அப்படிங்கிறான். லோலாவும் அடே முட்டாள் உன்னை திருத்தவே முடியாதுடா அப்படிங்கிறா. ஹீரோவும் என்ன டேஸ்டா இருந்துச்சா அப்படிங்கிறான். லோலாவும் டே பேசுறத நிறுத்திட்டு ஓடுடா, உன்னால என்னோட வெயிட்டை கூட தூக்கிட்டு வேகமாவே ஓட முடியாதா அப்படிங்கிறா. அப்போ ஒரு சிலர் நம்ம லோலாவை துரத்தி வந்தானுங்கல்ல, அவனுங்களும் நாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டோம், அப்புறம் இந்தம்மா பொண்ணு 100 டைகர் பேண்டிட்ஸுக்கு மேல கொன்னுட்டு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா, உன்னை நாங்க எங்கேயும் தப்பிச்சு போக விட மாட்டோம், எங்க கையிலேயே கொல்ல போறோம் அப்படின்னு ஒரு மொட்டை தலையனும் ஒரு ஸ்பியரை தூக்கி போடுறான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அப்போ அந்த பேண்டிட்ஸும் உங்களால எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சீங்களா அப்படிங்கிறானுங்க. அப்ப ஹீரோவும் இந்த பச்சை மண்டையனும் மஞ்ச மண்டையனும் 3rd ஆர்டர் வாரியரோட பீக் லெவல்ல இருக்கானுங்க. அப்புறம் லோலா நீ உண்மையிலேயே அந்த பேண்டிட்ஸ்ல 100 பேத்த கொண்டுட்டு தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த பேண்டிட்ஸோட ஹெட் மாதிரி இருக்கவனும் ஏமா குழந்தை உன்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணி எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்காத, உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறான். நம்ம லோலாவும் டே அறக்கோளாறு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறா. அப்போ அந்த பேண்டிட்ஸோட ஹெட்டும் இந்தா குழந்தை இப்ப நீ இருக்க ஸ்டேட்ல இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா, நீ மட்டும் இந்த முட்டாள் குப்பையை கண்டுபிடிக்காம இருந்த அப்படின்னா எப்பவோ எங்க கையில செத்துருப்ப அப்படிங்கிறான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு டே மொட்டை இப்ப நீ என்னவா சொன்ன, நான் பாக்குறதுக்கு என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன் அப்படின்னு ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி நின்றுக்கிறான். அந்த பேண்டிட்ஸ் ஹெட்டும் பாப்பா உனக்கு என்னோட லவ்வை நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம லோலாவும் டே என்னை கீழே இறக்கி விடு, நான் இவனுங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னங்கடா வரவன் போறவன்லாம் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கீங்க, நான் உங்க எல்லாத்த விடவும் பவர்ஃபுல்ல என்ன நம்புங்கடா அப்படிங்கிறான். அந்த பேண்டிட்ஸ் ஹெட்டும் பாய்ஸ் அந்த பையனை கொன்னுருங்க, அப்புறம் அந்த பொண்ணை எனக்காக பிடிச்சிட்டு வந்துருங்க, இன்னைக்கு நைட்டு நாம எல்லாம் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த சைக்கோங்களும் ஓகே பாஸ் அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் சரி ரைட்டு இந்த முட்டா பசங்களோட விதியை இனிமே யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் நம்ம லோலா வந்துட்டா, இதுக்கு மேல நம்ம ஹீரோ பண்ற சேட்டை வேற லெவல்ல இருக்கும், நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாப்டர் கவர் பண்ணி அப்லோட் பண்ண பாக்குறேன். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.